முடிவுக்கு போராடும் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர். அமெரிக்க உளவுத்துறைக்கு போன முக்கியமான ரிப்போர்ட். என்னத்தான் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்குல ஒரு மாதத்திற்கு மேலாக போர் நீடிக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாக்கி கொண்டேதான் செல்கிறது. இதற்கிடையே ஈரானில் பல ஆண்டு காலமாக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கொய்மேனி, அவருடைய குடும்பம், ஈரானில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ராணுவ தலைவர்கள் என அனைவரையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து காவு வாங்கியது. இந்த நிலையில தற்போது ஈரானோட புதிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனியின் இருப்பிடம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அவர் கோமாவில் இருப்பதாகவும் ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய நிலையில இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போரை ஆரம்பித்துள்ளது. இந்த மோதல் முடிவுக்கு வருவது போல தெரியல. ஈரானில் அலி கொமேனி உயிரிழந்த பிறகு அவருடைய மகன் முஜ்தபா கமேனி சுப்ரீம் லீடராக அறிவிக்கப்பட்டார். இருப்பினும் ஒரு மாதமாக அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் கிடைக்கல. இதற்கிடையே ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உடல்நிலை குறித்து சில கூடுதல் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அதாவது முஜ்தபா கமேனி சுய நினைவின்றி இருப்பதாகவும் அவர் கோம் அப்படின்ற ஒரு நகர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கு. அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறையில் வேலை செய்வோர்தான் இந்த தகவல்களை கூறியதாகவுமே டைம்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகையில முஜ்தபா கமேனி கோமில் தீவிர நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு சார்ந்து எந்த ஒரு முடிவுகளையும் அவர் எடுப்பது இல்லை. முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை என தி டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. அவர் சுப்ரீம் லீடராக பதவியேற்ற பிறகு அவர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக தெளிவான தகவல்களும் இல்லாத சூழல்ல இப்போது அவருடைய இருப்பிடம் குறித்து முதல் முறையாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே 87 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கோம் என்ற நகரில் இருக்கிறாராம். ஷியா இஸ்லாம் கொள்கைகளின்படி இது புனித நகரமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்புகளுக்கு அவரது இருப்பிடம் தெரியும் என்றும், இருப்பினும் அவர்கள் பகிரங்கமாக அதை அறிவிக்கவில்லை என்றும் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. முஜ்தபா கமேனி புதிய சுப்ரீம் லீடராக பதவியேற்று ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. இருப்பினும் அவர் இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை. இதனால அவருடைய உடல்நிலை குறித்து கேள்விகளும் எழுந்துள்ளன. 56 வயதான மதகுரு முஜ்தபாவின் தந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுல படுகாயமடைந்த முஜ்தபா கோமாவில் இருக்கிறார் என்றும் அரசை நடத்தவில்லை என்பதுமே உளவுத்துறை தகவலாக வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் வேறு விதமாகவே சொல்கிறது. முஜ்தபா காயமடைந்துள்ளது உண்மைதான் என்றாலும் அவரே எல்லா பொறுப்புகளையும் கவனித்து வருவதாக ஈரான் சொல்கிறது. சமீபத்துல தான் கமேனியின் 2 அறிக்கைகள் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டன. மேலும் அவர் வார் ரூமிலும் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டது என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.